தெரிந்து விட்டது. ஆன்லைனில் ஃபஸ்ட்டு கதையை சொல்லிடுறேன். அமெரிக்காவில் லூஸாக இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய கொடுத்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து குணப்படுத்துகிறாரா இல்லையா ஹீரோன்றது தான் கதை. இதுக்கு நடுவில் லூஸாக இருக்கிற ஹீரோயின் குணமாவதோ இல்லையோ, படம் பார்க்க வர்றவங்க லூஸ் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த இயக்குனரோட சேலஞ்சு. சிரிக்காதம்மா, சீரியஸாக பேசுனுக்கிறேன். வழக்கமாக சில படங்களுக்கு எல்லாம் போய்விட்டு வரும்போது எனக்கு இந்த இயக்குனர் மேலே கொலை வெறி வரும். ரெண்டடே என் 300 துட்டை திருடினது இல்லாமல் என் 3 மணி நேரத்தை திருடிட்டேன், நீ செலவு பண்ணிட்டேன், இந்த நேரம் நான் ஊருப்பட்ட வேலையை பார்த்துருப்பேன் அப்படி என்று எனக்கு கொலை வெறி சில இயக்குனர்கள் மீது வரும். இந்த வெங்கி அட்லூரி அவர்கள் மீது எனக்கு இது போல எந்த கோபமும் வரவில்லை. ஏன்னா ஒரு சவால் வைக்கிறார் அந்த பார்வையாளர்களுக்கு. சவால்னா எப்படிப்பட்ட சவால்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது அந்த ஹீரோயினை மாதிரி நீங்களும் லூஸ் ஆகுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம்டா டேய் பார்ப்போம்டா. ஸோ இதுதான் அந்த படத்தோட அந்த பாட்டம் லைன். ஓகே, ஓப்பனிங்கே பிரமாதம். ஒலிம்பிக்ல கோல்டு மெடல். நாங்களும் இப்படி துப்பாக்கி எடுத்தோன்னே ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் ஐஸ்கிரீம் கதை இல்லை பாது. ஓப்பனிங்கில் ஒலிம்பிக் போட்டி ஃபைனல் ரவுண்டு அந்த பில்டப் கொடுக்குறாங்கல்ல, உலகமே இதெல்லாம் சும்மா மொக்க மெடலு மொக்க போட்டி, அந்த துப்பாக்கி சுடும் போட்டிக்காகத்தான் உலகமே காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யாரோ போய் ஒரு துப்பாக்கி உடச்சு விடுவாங்க. ஏன்டா ஒலிம்பிக்ஸ் வில்லேஜில் எதுக்கடா துப்பாக்கி உடைக்கிறாங்க? ஸோ ஐ ஹேட் இந்தியான்னு ஒரு பெயிண்ட்